நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நம்ம முரளிராம் ஐயா அவர்கள் அண்ணாமலையை கைது பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நேரே ஓடி இன்னைக்கு அதை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு சின்ன கலந்துரையாடல் நம்ம எடுத்துக்குவோம். வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் 368 பக்கங்கள் இருக்கும். கொரியர் செலவோட சேர்த்து தமிழகத்தும் பாண்டிச்சேரிக்கு 400 ரூபா ஒரு புத்தகத்துக்கு, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக பல்வேறு தகவல்களை தொகுத்துருக்கோம். கண்டிப்பாக வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் இது பங்களிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எனக்கு உதவுறதை நினச்சி வாங்கிட்டோமே நினச்சி ஒரு அத்தியாயத்தை படிச்சிருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க. இப்போ நான் நம்பர் 9092456441 9092345641. இதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பரில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. இதான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க. தமிழகம் பாண்டிச்சேரிக்கு 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. எத்தனை புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். கலந்துரையாடல் தான். அதனால் இன்றைய நிலவரம், அண்ணாமலையை கைது பண்ணியிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை கைது பண்ணியிருக்காங்க. 4 எம்எல்ஏகளும் கைது பண்ணியிருக்காங்க. இப்படி பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி, ஹெச் ராஜா உட்பட எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடி ரைடுங்கிறது போன வாரம் தானே நடந்தது. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டோடைய எதிர்கட்சிங்கிறது நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்க அதிமுக கட்சி எங்கே போச்சு? அதிமுகவில் 1000 கோடி இடி ஏற்கனவே அறிவிச்சிருச்சு, ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருச்சு. இப்போ அப்போ உண்மையான எதிர்கட்சி யார்? இப்போ பிஜேபிங்கிறதுல நிரூபணம் ஆகுதா? இவனோட கூட்டு களவாடிங்க தானே அதிமுக. இப்போ இந்த இடியோட ரைடு அவங்க பங்காளிகள். அது பங்காளிகள் இங்கே ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 4 வருஷம் இருந்தாங்கல்ல, அப்போ இதே தான் செஞ்சாங்க. அப்போ ஷேர் இங்கேயும் சேர்த்து கொடுத்ததுனால அப்போ இவங்க எதுவும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்னர்கிட்ட கொண்டு போய் வரிசையாக கொண்டு போய் ஃபைல் ஃபைலாக ஸ்டாலின் மூட்டை கணக்கில் கொண்டு கொடுத்தாருல. இப்போ அதுக்கெலாம் ஆக்ஷன் எடுக்கணும்ல. அப்படி பார்த்தா அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாஸ்மாக் இருக்கும். இவங்க ஊழல் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சரி, சிபிஐ கக்கூஸ் ரூம்லேயே ஊழல் பண்ணி விட்டாங்க. கக்கூஸ் கழுவுறதுலேயே எல்லா விதத்திலும் இவங்க சிஸ்டமே கரப்டட் சிஸ்டம் ஆக்கிட்டாங்க. ஊழலை கண்டுபிடிச்சவரே கருணாநிதிங்க மாதிரி அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அரசு ஊழியர்லேருந்து எல்லா இதுலேயும் இருக்கும். இப்போ டாஸ்மாக் என்ன இவராக ஸ்டாலினாக உட்காந்துருந்து ரோட்டில் இருந்து விற்றாரு, எல்லாம் திமுக மாட்டச்சலார் விற்றாங்க. டாஸ்மாக்ங்கிறது கவர்மெண்ட் அரசு நிறுவனம். இப்போ அரசு நிறுவனத்தில் எத்தனை ஐஏஎஸ் இருப்பான்? அந்த டாஸ்மாக்கு 5 ஐஏஎஸ் இருக்கான். இது போக எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்கான்? இவங்களுடைய உடன்பாடு இல்லாமல் பண்ண முடியும். செங்கல்பட்டில் போன வருஷம் 20 பேர் இறந்தாங்க. அப்போ உளுந்தடிச்சு ஓடினார்ல. அந்த அதிகாலையிலே ஓடி போய் அவங்கள செங்கல்பட்டில் போய் பார்த்து எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா கொடுத்தார்ல. என்ன விஷயம்? பில்லு இல்லாமல் வந்த சரக்கில் நம்மளால எவனும் சாப்பிட்டுட்டு செத்துட்டான்னா இந்த விஷயம் முதலே வந்திருக்கோம். அப்போ கள்ளச்சாராயம் இவங்க வெளியே சொன்னது, இவங்க சொன்னது விஷச்சாராயம். விஷச்சாராயம் எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு போகிறானுங்க. ஆனால் இந்த பில்லு இல்லாமல் ஒரு சரக்கு போயிட்டு இருக்குங்க விஷயம் அப்போவே நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னால் நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஏதோ தஞ்சாவூர் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஒரு பாரில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இறந்து போனாப்புல. இறந்து போனதும் அதில் சைனட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டான். என்ன குவார்டர் பாட்டில் எப்படி சைனட்டு போச்சு? அதையுமே யாரும் விசாரிக்கலை. சரி, சிபிஐ என்னுடைய மாநிலத்துக்குள்ள உள்ளே வரணும்னா முதலமைச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இவங்க தீர்மானம் போட்டானுங்க. இனி இடி அங்கே வரப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறதை விட இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறதே தூக்கிற வேண்டியதுனே. இவரே மனுநீதி சோழனாக இருப்பார். இவரே கண்ணகிக்கு தீர்ப்பு சொன்ன பாண்டியன் நெடுஞ்செழியனாக இருப்பார். அப்படியே கவரிமன் ஜாதி மாதிரி இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஊழல் ஒழிப்புங்க இப்போ ஆஃபீஸில் இப்போ அதிமுகவில் நடந்த ஊழல்களை பற்றி ஃபைலாக கொண்டு கொடுத்தாங்கல்ல. ஏதாவது ஒரு ஃபைலில் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா எடப்பாடி இன்றைக்கி உள்ள போயிருப்பார். இவங்க 2 பேரும் கூட்டு களவாணிகளாக உட்காந்துருந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியல. இவங்க கையில் தானே ஆட்சி இருக்குது, நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா எடப்பாடி மேலே ஏன் எடுக்கல? அப்பவும் டாஸ்மாக் இருக்கத்தான் இருந்துச்சு, அப்போ இதே ஊழல் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அப்போ எடப்பாடி அவர்கள் மேலே அப்போதை குற்றச்சாட்டு சொன்னது ஸ்டாலின். இப்போ இவங்க கையில் தான் அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்லை, ப்ராப்பர் ஷேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரேஷியோ பேசிக்கிறாங்களா? யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு 70%, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க 30%. அதை மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவனுடைய ஃபேக்ட்ரி அங்கே இருக்கும், அவன்கிட்ட நிறைய ஆர்டர் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் இவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா மேடம் இறந்த புதுசில் இவங்களுக்கு 50-50 கூட பேசியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் டிஏபிசி
எதிர்கட்சியில் இருக்கவங்க யார் மேலேயா போன வருஷம் போன 5 ஆண்டு அவங்க தானே ஆண்டாங்க அதிமுக மேலே. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? அந்த ஊழல் இந்த ஊழல்ன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே கரப்டட் ஆகி போச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இல்லை, அதாவது தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை, அந்த ஊழல்லாம் ஊழல் தடுப்புத்துறை எல்லாமே ஒரே துறை தான், தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க தான் வந்து பொன்முடிக்கு மேலேயும் இவங்க தான் வந்து தங்கம் தென்னரசுக்கு மேலெல்லாம் வந்து வழக்கு இவங்க தான் போட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் விடுதலை ஆகிட்டே இருக்காங்களே. இல்லை, அதில் போட்டதுனால தானங்க இடி வந்துச்சு. இப்போ இந்த வருஷத்தில் வந்து ஏடிஎம்கே மேலே ஏதாவது ஒரு இவங்க லஞ்ச ஒழிப்பில் போட்டாங்களான்னு பாருங்கள். உள்ளூரில் தாசில்தார் 200 வாங்கிட்டாருன்னு சஸ்பெண்ட் பண்ணுறதும், விவோ 500 வாங்கினாருன்னு அவரை இது பண்ணுறதும் தானே இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை தெரியுது. எந்த அரசியல் அது மேலேயே ஒரு கேஸு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? கிடையாது. இன்றைக்கி அண்ணாமலை சொல்ல வர்றது என்னென்னா, குற்றவாளி செந்தில் பாலாஜி கிடையாது, எய்தவன் அங்கிருக்க அம்பை நொஞ்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அதான் நம்பர் 1 ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. இது இப்போ சின்ன பசங்களுக்கு கொண்டு இவங்களுக்கு ரைட் அடிக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கெல்லாம் பெரிய இந்த ஐஎஃப்எஸ் அதெல்லாம் படிச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆடிட்டர்லாம் வச்சு செக் பண்ண வேண்டியதில்லை. சாதாரணமாக திராவிடம்னாலே ஒரு திருட்டுன்னு தான் பேர், ஊழல்னு தான் பேர். இதுக்கு சாதாரணத்தை குடியரண்டை கேட்டாலே சொல்லுவான் 10 ரூபா வாங்கினாங்க சார் அப்படிமா. இப்போ 10 ரூபா 20 ரூபா வாங்கினதே சிக்கிட்டு இடக்கு. இப்போ 10 ரூபா 20 ரூபா வாங்கட்டுங்க. இல்லை, நான் சொல்கிறேன் பொதுமக்கள்னு சொல்லக்கூடியவங்க ஏழை பாலகங்களை தான் இன்றைக்கி மைண்டில் சொல்கிறோம். ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸுங்கிறது அரசு ஊழியர் சார்ந்ததும் ஓரளவுக்கு தொழில் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. மிச்சப்படி 60% வந்து கிட்டத்தட்ட லோயர் மிடில் கிளாஸ். இந்த லோயர் மிடில் கிளாஸ் எதுலெல்லாம் பாதிக்கப்படுது? ஒன்று லாட்டரியில் பாதிக்கப்படும், அல்லது இந்த மதுவில் பாதிக்கப்படும், அல்லது சினிமாவில் பாதிக்கப்படும். ஏன்னா சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் சொற்ப பணத்தையே கொண்டு போய் இதில் இழந்துட்டு அவன் டெவலப்மெண்ட்டே ஆகாமல் போகிறது. இப்போ அதனால தான் லாட்ரி சீட்டை அந்த அம்மா வந்து ஒழிச்சு கட்டாங்க உட்காந்துருந்து. இன்றைக்கி சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% கிட்டத்தட்ட உதயநிதி தூக்கிட்டு போயிட்டார், ரெட் ஜெயண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு. அவங்க வந்து இப்போ இந்த குவார்டர் இந்த போதையில் பார்த்திங்கன்னா இதுலேயும் டூப்ளிகேட் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. டூப்ளிகேட்டாக வித்தவுட் பில் சாரம் காய்க்கிறது அவ்வளோ திமுக தானே காய்க்கிறேன். கனிமொழி கால்ஷேருடையது. இதில் எவ்வளோ தூரத்துக்கு ரைட் ஆனதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, டாஸ்மாக்கு லாஸில் போயிட்டு இருக்குன்னு கணக்காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமாம், லாஸில் தான் போயிட்டு இருக்கு. இருக்கிறதுலே 40,000 கோடி அதில் தான் கிடைக்குதுன்ட்டு நீங்கள் தான் அள்ளி விட்டீங்க. அது மூலம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வரவாய் வருது. அரசுகளுக்கு அதில் தான் சம்பளம் கொடுக்குன்னு சொன்னீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மார்க்குக்கு இப்போ நான் என்ன 50,000 கோடி அதுக்கு மேலே வருமானம் வருதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. அந்த வந்த வருமானத்துக்கு அவ்வளோ கணக்கு எழுதி 60 கோடி ரூபாய் லாஸ் முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ நம்மலாம் குடிச்சதான் அரசு ஊழியருக்கு சம்பளம் அளவுக்கு ஊர்லாம் பேசினானுங்க. அப்புறம் எப்படிலாம் லாஸுங்கிறேன். லாஸ் ஆகக்கூடிய ஒரு நிறுவனத்தை எதுக்கு நடத்தணும்? அதாவது 2019 20 லாஸ், 20 21 லாஸ், 21 22 லாஸ், 22 23 லாஸ், 24 25 எல்லாமே லாஸில் தான் போகுது. 25 26 லாஸில் தான் போகுது. ஏன் நடத்தணும்? அவ்வளோ பேருக்கு தாலி இறக்கணுமா? 1 கோடியே 12 லட்சம் பேர் தினசரி குடி பழக்கம் உள்ளவங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. 70 லட்சம் பேர், அதாவது 1 கோடியே 12 லட்சம் பேர் வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்க இருக்கானா தமிழ்நாட்டில். அதில் 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருக்காங்களாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சுருக்கணும்? அதேமாதிரி டாஸ்மாகில் வேலை பார்த்ததில் 6000 பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்கா. செத்தவன் வேறு கணக்கில்னு இவங்க எழுதி வைக்கிறாங்க. எல்லாம் மதுனால குடித்து இறந்தது தான். நீங்கள் குடிப்பழக்கம் உள்ளவன் 1 கோடியே 12 லட்சம்னா இப்போ இருக்கக்கூடியவன், அப்போ செத்து போனவன் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இல்லை, கள்ளுக்கடை வந்து அது வந்து இயற்கை பானம். அது வந்து உடம்புக்கு நல்லதுதான் சொல்லி நிறைய ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் கள்ளுக்கடை விட்டுட்டு தான் என்னவா இப்போ என்ன கெட்டு போச்சு? இல்லை, இப்போ இது நஷ்டத்தில் ஓடக்கூடிய ஒரு இது ஏன் நடத்தணும்னு கேட்குறேன். இப்போ டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்தை, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது, ஆனால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதனால் நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. இதை ஏன் நடத்தணும்னு கேட்குறேன். இல்லை, தமிழக அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லேயே எந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஓடுதான்? ஒன்றும் கிடையாது. ஆமாம், அந்த போக்குவரத்து துறையாக இருந்தாலும் டயர் பஞ்சர் விட்டேன்னுட்டு ஒரே கணக்காக நட்டுவாங்க. ஆமாம், நட்டுவாங்க. இப்படியே சொல்லி இதில் வர இலவசம், அது வந்து நிர்பயா திட்டத்தில் கொடுத்தக்கூடிய ரூபாயை கொண்டு போய் லிப்ஸ்டிக் மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டு அதுலேயும் துட்டை பார்த்து விட்டானுங்க. இப்போ எங்கடா ரூபா கிடைக்கும்னுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கல்வித்துறையிலையும் பாருங்கன்னா அங்கேயும் ஊழல் தான். இல்லை, மதுவில் இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பட்ஜெட்டில் வந்து 50,000 குழந்தைகள் வந்து அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் வந்து படிப்பு செலவுக்கு நாங்கள் 2000 ரூபா மாதம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிவித்து, அதுக்கு பேர் தாய்மானவர் திட்டம்னு சொல்லி முதலமைச்சர் அறிவித்தார். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? தமிழகத்தில் அந்த 50,000 குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் ஆனதுக்கு காரணம் என்னது? இல்லைங்க, இந்த விஷயத்தில் வந்து கலியுக கண்ணகின்னு சொன்னாங்களே, அந்த அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, குடியாரர்களால் விதவைகள் நிறையா மாறிடுச்சுன்னாங்க. தமிழை தான் இந்தியாவிலே நம்பர் 1. ஆமாம், திமுக ஆட்சிக்கு வந்தது அவ்வளோ இருக்கும் புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டாளுங்களா, இல்லைன்னா அவன் புருஷனை உயிரோட எந்திரிச்சு வந்துட்டானுங்களான்னு தெரியல. இப்போ அதை பற்றி ஒரு வாய் திறக்க மாட்டேங்குதா? டிஏபிசி வந்து இல்லை, இடி வந்து எல்லா அரசு மத்திய அரசு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு இந்த அம்மா அன்றைக்கி பேட்டி கொடுக்குது.
இதுல வர திரும்ப இதுல இந்த மதுவில் இன்னொரு தகவலும் சொல்லணும். 50,000 குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்காங்க. இதில் முக்கால்வாசி பேர் இல்லைன்னா அதிகமான பேர் வந்து மதுவினால போனவங்க தான். அது சந்தேகம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, அப்பா மட்டும் இறந்தவன் அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 லட்சம் பேர் தேராது. அப்பா மட்டும் இறந்து பெண்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும், அம்மா இருப்பாங்க. மதுவினால செத்து போனவன் எவ்வளோ பேர் இருப்பான்? இந்த புள்ளியோரம் மட்டும் வெளியே வந்துச்சுனாலே போதும். அவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. கனிமொழி என்னன்னா திரு ஆரூரான் சர்க்கரை வலையம் வாங்கி டிஆர் பாலு கூட சேர்ந்து சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கு. நோகாமல் பேசிட்டு தெரியுது. நீங்கள் சொன்ன பட்டாங்க தான். இந்தியாவிலே தமிழகத்தில் தான் வந்து இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம்னு சொன்ன அக்கா இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல அந்த தர்மபத்தினி. இப்போ வந்து இல்லை, இந்த மதுவால் கெட்டு போகிறது வந்து இந்த கீழே உள்ள நடுத்தர குடும்பத்தை விட கீழே உள்ள குடும்பங்கள் தான். எந்த பணக்காரனாவது நான் குடித்ததுனால கெட்டு போனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது என்ன கொஞ்ச நேரத்துக்கு உடம்பு கொஞ்சம் மிதப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து தன்னோட உடல் வலியை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு விதமான மனநோய் ஆகிடுதுல்ல. மனநோய் அதுக்கு அடிக்ஷன் ஆகி இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சாராயம் வந்து 34 ரூபா இல்லை பெர் லிட்ரு. ஒரு லிட்ரு 34 ரூபா. அது இத்தனை 100% வாட்ஸு. இப்போ அதை 42 வாட்ஸ் ஆக்கணும்னா அது கூட எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு குவார்ட்டர் பாட்டில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டரோட விலையே 30 ரூபா 60 ரூபாய்க்கு தாண்டாது. ஆனால் இவனுக்கு 280 ரூபா 180 ரூபான்னு போட்டு விற்று ஏழைகளுடைய வயிற்றில் அடிச்சுட்டு அதுலேயும் டூப்ளிகேட் சரக்கை விட்டுருக்கானுங்க பாருங்களேன். இதில் வர கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் சரக்கு கூட விற்கலாமா? பிறகு இன்னும் எல்லா விஷயத்துக்குமே லைசன்ஸை கொடுத்தானுங்க. லைசன்ஸ் எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் நடந்துச்சு. அதில் எஸ்என் ஜெயப்பூட்டில் வந்திருந்தார்ல, ஸ்டேடியத்தில் ஃபாரின் பிளேயர்ஸ் வராங்க, அவங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த திட்டம் கொண்டாந்தேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த ப்ரைவேட் பார் வந்து நிறைய வந்துருச்சு. எல்லாம் திமுககாரன் தான் வச்சுருக்கா. வச்சுக்கிட்டு என்னத்தை நடந்துக்கிட்டு இருக்குது? இதே மாதிரி டூப்ளிகேட் சரக்கு தான் ஓட்டியிருக்கானுங்க. ஓட்டிட்டு பாருங்க. இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஒரு இது சொல்லி பைபாஸ் பக்கத்தில் வந்து டாஸ்மாக் மதுபான ஆலைகள் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டாங்க. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, அந்த பைபாஸை ஒட்டி உள்ளே போகக்கூடிய சந்தில் மகிழ் மன்றம்னு ஒன்றை திறந்து பார் வச்சு வித்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விருதுநகர் பக்கத்தில் நான் பார்த்தேன். இல்லை இதில் எங்கேயுமே வித்து பில்லில் வந்திருந்தா பிரச்சனை இல்லையா? இப்போ வித்தவுட் பில்லில் வந்ததுனால தான் முக்கியமான முதல்ல அங்கே தானே மாட்டிச்சுது. இல்லை இந்த லட்சணத்தில் திருமாவளவன் வந்து சொல்கிறாரு மது ஒழிப்பை வந்து பாஜக மாநிலங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மது ஒழிப்பை பற்றி இப்போ பேசலையா? ஈடியில் நீ திருடுனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மது ஒழிப்பை பற்றி பேசுகிறாரா? இவர் மது ஒழிப்பு ஓடாருக்கு அவ்வளோருக்கு குவார்டர் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போனார். அங்கே வச்சு என்ன சைடிஷ் அடிக்கணும், இதுக்கு எவ்வளோ தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணணும், இதுக்கு வந்து பிராந்தினா அதுக்கு வந்து வேர்க்கடலை வச்சுக்கணும், இன்னும் வேறு என்னெல்லாமா சொல்லணும். இதெல்லாம் மது ஒழிக்கக்கூடிய விஷயமா? மது ஒழிக்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஊழல் பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் முக்கியமான விஷயம். ஆமாம், அதாவது உண்மையிலே மதுவினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாயமும் பாதிக்கப்படும். அதிகமாக சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னா அது திருமாவளவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் தான். ஏன்னா அவங்க தான் உடல் உழைப்பாளிகள் அதிகமாக இருக்காங்க, கூலி தொழில் வேலையில் நிறைய ஈடுபடுறாங்க. அந்த இதுதான் கல்வியறிவு பின்தங்கி இருக்குது. அவங்க தான் அதிகமாக டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறாங்க. எல்லாரும் நிற்கிறாங்க இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்க இது அதிகமாக பாதிப்புக்குள்ளாது. ஆனால் ஒரு பொறுப்பே இல்லாமல் இதால் பதில் சொல்லிட்டு அலையுது. இல்லைங்க, இதில் ஊழல் நடக்கவில்லைன்னு சொல்லி ஒரு திமுககாரனே நம்ப மாட்டாங்க. சொல்லலையே ஒருத்த கூட. செந்தில் பாலாஜி நாங்க ஊழல்லாம் ஒன்றும் பண்ணலங்க சொல்லவே இல்லையே. சொல்லவே இல்லையே. இந்த 1000 கோடி ஊழல் அது நடக்கலைன்னு சொல்லவே இல்லையே. செந்தில் பாலாஜி அப்பா நேர்ந்து விட்டுட்டாரு. நீ எந்த கட்சியிலேயே உள்ள உட்காந்துருந்துட்டு இந்த ஆடு வெட்டுதுக்கு வளர்ப்பாங்களா அது வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கமிஷன் தரணும், அதுக்கு கரெக்டாக ஜென்யூனான பார்ட்டி வேணுங்க மாதிரி இவங்களை தூக்கி வச்சிருக்கானுங்க. அவர் ஒரு கோமாளி பேர். ஆனால் கோமாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதாவது இப்போ கனிமொழியுடைய சாராய ஆலையிலேருந்து வெளியே சரக்கு வருது அப்படின்னா அது அங்கே வந்து வடித்து வெளியே கொண்டு வந்ததாக கணக்கே கிடையாது, பில்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அப்படியே வருது டாஸ்மார்க்கு குடோனுக்கு வருது. குடோனில் இருந்து மறுபடி டாஸ்மார்க்கு வந்ததாக குடோன்லேயும் கணக்கு கிடையாது. அப்புறம் திருப்பி சில்லறைக்கு எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கும் போகுது, அதுக்கும் கணக்கு கிடையாது. ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சேருது இல்லை. இல்லை அது டாஸ்மாக் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தா தான் இப்போ மாட்டிருக்காத. அதான் அக்கௌண்ட்லேயே லாபத்தில் வந்துருப்பேன். அக்கௌண்ட் கணக்கிலே டாஸ்மாக் கணக்கிலே வரலையே, அதானே பிரச்சனை. அப்போ இவங்க உள்ள சூப்பர்வைசர்லாம் என்ன தாங்க பண்ணாங்க? இதில் உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இதில் வந்து 5 ஐஏஎஸ்ஐயும் டிஸ்மிஸ் பண்ணணுங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். இப்போ அரசியல்வாதி தன்னாலே மிரண்டுருவான். இதுக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துமே போனான்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதே மாதிரி மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க கனிம வளத்துறையில். அதில் எவ்வளவு இத்தனை மீட்டர் தான் எடுக்கணும்னு இருக்கும். எக்கு தப்பா அள்ளிக்கிட்டு போகிறோம். அதுக்கு ஐஏஎஸ் உட்காந்துருந்து வாங்குறானா இல்லையா? பிறகு ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிங்க. போலீஸ்கார இது வந்து 3 ஸ்டேஷன் தாண்டி போகும் சார். அந்த 3 ஸ்டேஷனுக்கும் மாதம் 2000 ரூபா கொடுக்குற ஒரு லாரி ஓனர் ஆண்டே சொல்கிறார் ஒரு வண்டிக்கு. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரப்டட் ஆயிடுச்சுன்னா
பிறகு இவன் என்ன சொல்றது, நம்ம கரண்ட் பில் எடுக்க வரவங்கிட்ட கூட ஒரு லஞ்சம் நம்ம கொடுக்கணும் போல இருக்க, ரீடிக்கை கம்மியாக போட்டுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஊழலின் ஊற்றுக்கண்ணு மாதிரி இந்த கருணாநிதி குடும்பம் உட்காந்துருந்து ஓவராக தான் பண்ணுது. அண்ணாமலை இன்னைக்கு இறங்கி பேசியிருக்கிறதா சூப்பரான விஷயம். ஸ்டாலின் தான் குற்றவாளி, இதில் வேற யாரும் குற்றவாளி? ஆமாம், அதுதான் அக்யூஸ் நம்பர் 1. ஜட்டில மூண்டவர் அக்யூஸ் நம்பர் 2. கெஜ்ரிவால் கதையை ஆக்கணும், ஆக்கி முதல்ல உள்ள வச்சுட்டாங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கழித்தீங்க போகணும். ஆமாம், இப்படி எதுலையாவது மாட்டுவாங்களான்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே கிடந்தோம். ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சாலும் மாட்டிடலாம். ஆனால் இடின்னுட்டு ஒன்று வரப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க தீர்மானம் பண்ணுற லெவலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கதே தூரம் எடுத்துடலாமே. எதுக்கு இல்லை, அண்ணாமலை என்னை போராட்டம் தானே பண்ண போகிறேன்னு சொன்னார். எதுக்கு அவரை கைது பண்ணணும்? எதுக்கு அவரை கைது பண்ணணும்? இந்த பாஜகவினர் நிர்வாகிகள் இவங்களெல்லாம் வீட்டை கவுச அரைச்சிட்டு போராட்டம் அவ்வளோ பெரிய தவறா? இல்லைங்க, கொள்ளையடிச்சவங்கலாம் சுதந்திரமாக சட்டசபையில் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் வந்து இது தப்பு, இது வந்து ஊழல் பண்ணது தப்புன்னு சொல்லி அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறவங்க கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. இது என்ன கணக்கு? இல்லை, இது வரைக்கும் இப்போ 2 போராட்டங்கள் தாங்க சரியான வெற்றியை கொடுத்தது. ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் போராட்டம், ஒன்று இன்னைக்கு கட்டாய பொதுமக்களும் கூட சேர்ந்து வந்துருவாங்கன்னுட்டு இவங்களுக்கு பயம் போலீஸுக்கு. இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணுறதுக்குன்னு இவங்க வந்து ஒரு போராட்டம் திமுக செஞ்சிச்சுன்னா அதுக்கு எத்தனை கோடி செலவழிப்பாங்க. அவ்வளோ பேர் வேணா மாவட்ட செயலாளரை வச்சு அள்ளிட்டு வர சொல்லுவாங்க. இவன் அவ்வளோ இருக்க கோட்டு 200 ரூபா எல்லாம் சாப்பாடு எல்லாமே கொடுத்து பிரியாணிலாம் கொடுத்து கூட்டு வந்தா அது இன்னைக்கு வந்தவங்க யாராவது வந்து அதே மாதிரி கொடுத்து கூட்டு வந்தாங்க. அப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தால் கடைசியில் அங்கே கெட்டியிருக்க தோரணத்துக்கிட்ட வாழை இலை வாழை கொலை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போவாங்க. இல்லை, மது ஒழிப்பு மாநாடுக்கு போய் கோட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தான் பாருங்க, அதுதாங்க காமெடி. மது ஒழிப்பு அவன் ஒழிக்கணும் இல்லாத அதை குடிச்சா தானே அது ஒழியும். அதோட தலைவரை உட்காந்துட்டு சைடிஷ் மாற்றி அடிச்சிடாடா, நீ இந்த சைடிஷ் போட்டு அடி, பீருக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாருலாம். திருமாவளவன் சொல்றிய? ஆமாம், திருமாவளவன் தான் சொல்றேன், அவர் தானே நடத்தினாரு. இப்போ கம்யூனிஸ்ட்லாம் எங்கே போச்சு? இங்கே கம்யூனிஸ்ட்லாம் எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராடிக்கிட்டு கிடப்பானுங்க. இது வரைக்கும் வாயே திறக்க முடியானுங்களே. அதான் அடகு வச்சாச்சுல்ல, 25 கோடி ரூபாய்க்கு அதிகாரப்பூர்வமாக 25 கோடி ரூபாய். அதுக்கு வந்து அறிவாலயத்துக்கு அடகு வச்சாச்சு, என்னமோ அவ்வளோதானே. எஸ்டிபிஐ கூட வந்து ஒரு என்னமோ ஒரு கட்சின்லாம் சொல்லிட்டாங்கல்ல, அது வந்து பொதுமக்களுக்கான கட்சி, முஸ்லீம் லீக்கோ பொதுமக்களுக்காக தான் போராடுதுங்கல்ல. ஈடியில் மாட்டியிருக்க அது பொதுமக்களுக்குள்ள பணம் தான் நடாரு. எவனா ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்ல, ஒருத்தர் கூட எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்களா, திறக்க மாட்டேங்கிறாங்களா. அதை பற்றி அண்ணாமலை ஒரு ஆள் தாங்க இதில் இறங்கி நின்று இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்போ என்னென்னா அண்ணாமலையை வந்து கைது பண்ணி அண்ணாமலை அப்புறம் இந்த மற்ற தலைவர்களெல்லாம் கைது பண்ண உடனே அண்ணாமலையுடைய கைதை கண்டித்து தமிழகம் முழுக்க இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க ஏதோ சாதாரணமாக நினச்சாங்க பாஜகவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாஜகவை வைத்து தான் அரசியலே நடக்குது. இல்லை, ரூன்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு மாற்ற பார்த்தாங்க வச்சுங்க. அது வந்து கிரேக்க ஆறாம், அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு இவனெல்லாம் நினச்சிக்கிட்டு. சரி, அது சமஸ்கிருதத்தில் இருக்குது அதனால ரூபா வேண்டாம், ரைட்டு. ரூங்கிறது சமஸ்கிருதம் அதனால வேண்டாம், அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை, இவங்கள ரூபா அடிச்சிடலாங்கிற. இந்த சைடு சிவப்பு கலரும் இந்த சைடு கருப்பு கலர், சிவப்பு கருப்பு சிலையை போட்டு அடிச்சு இந்த சைடு கருணாநிதி படம் இந்த சைடு பெரியார் படம் போட்டு இவனை ரூபா விடட்டு அந்த ரூபா 10 நிமிஷத்துக்கு எவரா வாங்குறானா? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அது வந்து சமஸ்கிருதம் அதனால அது வேண்டான்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பேரில் நாணயம் வெளியிட்டாங்களா, அதுலேயும் இந்த சமஸ்கிருதத்துலேயும் ஹிந்திலையும் தான் எழுதி வச்சுருக்காங்க. அதான் அந்த சிம்பல் தான் இதில் இருக்குது. முக்கியமான கேள்வி என்னென்னா சமஸ்கிருதம் இவளுக்கு வேண்டாம் அப்படி தானே. அப்படின்னா ஸ்டாலின்ல இருக்கக்கூடிய இஸ் இருக்குல்ல, அது சமஸ்கிருதம் தானே. சுடாலின்னு கூப்பிடுங்க, அதை எடுத்துடணும்ல. அதுக்கு சூதானே போடணும் தமிழ்ல. இல்லை, அடுத்து இதே மாதிரி பேட்டிகளில் கூட நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சுடாலின்னு பேச ஆரம்பிச்சோம்னா சுடாலியா வரும். சுடாலின் அதே மாதிரி வந்து உதயநிதி வந்து உதயங்கிறது ரெண்டுமே சமஸ்கிருதம் தான். உதயன்னா எழு, அதே மாதிரி நிதினா பணம், எழு பணம். அப்படிதானே சொல்லிட்டு. உதய சூரியன் வந்து சமஸ்கிருதம், உதயன்னா ஏழு, சூரியன்னா ஞாயிறு, எழு ஞாயிறு அப்படிதான் தலைப்பு வைக்கணும். உதய சூரியன் சின்னத்துக்கு நம்ம எழு ஞாயிறுன்னு தான் சொல்லணும், அப்படிதானே சொல்லணும் நீங்க. அதே மாதிரி வந்து கருணாநிதி சமஸ்கிருதம், தயாளுவே சமஸ்கிருதம் தான், துர்கா சமஸ்கிருதம் தான். இவங்க எல்லாம் ஊரை அதாவது இந்த தர்மபுத்தின்னு கிடக்குத தமிழ்னு எல்லாம் பேசிட்டு தெரியுது. அவங்க பையனுக்கு என்ன பேர்? ஆதித்யா. அது என்ன சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ? இல்லை, இவங்க சமஸ்கிருதத்தை எதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குங்க. அது இந்துக்களை வந்து ஒன்றிணைக்கான மொழி. காஷ்மீரில் உள்ள கோயிலும் இதே மந்திரம் தான் சொல்லுவான், கன்னியாகுமரியில் உள்ள கோயிலையும் அதே தான் மந்திரம் சொல்லுவான், அஸ்ஸாமில் உள்ள கோயிலையும் இதே தான் மந்திரம் சொல்லுவான், பாம்பேயில் உள்ளது. இந்துக்களை ஒன்றிணைக்க இப்போ அல்லாஹ் அக்பருங்கிறது வந்து அரபி. உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே அல்லாஹ் அக்பர்னு அரபியில் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆமீன், அதான் ஏமன்பா, அல்லே லூயாம்பாங்க. இது இவங்களுக்குன்னு ஒரு காமன் வேர்டு வரும். இப்போ சமஸ்கிருதத்தை ஒழிச்சிட்டோம்னா இந்துக்களை பிரிச்சிடலாம். பிறகு நீ லிங்காயத்துனுக்கெல்லாம், நீ சைவன்றலாம், நீ வைணவன்றலாம், என்னதான் ஒன்று சொல்லி
இவனோட குழப்பி அடித்து இவனோட பிரித்து விட்டு இவனோட சண்டை மூட்டி விட்டு சாதி சண்டையாக மூட்டி விட்டு இந்துக்களோட ஓட்டை சிதறடிச்சிருது. அவங்க ஓட்டு மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வந்து விடணும். இதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இந்த திருமாவளவனம் கடந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஆமாம் இவர் இப்போ வந்து வேங்கை வசலுக்கே நாங்கள் வந்து மதம் மாறப்போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கேஸ் தானே. ஆமாம், அவங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் மதம் மாறினா அது மதம் மாறிடணும். மதம் மாறினா மட்டும் அப்புறம் மதம் மாறின பிறகு எஸ்சி மதம் மாறி போன எஸ்சிக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இவங்க தான் பழையபடி குரல் கொடுக்குறாங்க. இல்லைங்க, நோக்கம் வந்து தப்பாக இருக்கலாம். மதம் மாறிட்டாங்கனாலே அவன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான், இந்துக்கள் ஒன்றிடைய மாட்டான். அந்த அந்த இந்துக்களுடைய சிஸ்டத்தில் தான் வெளியே வந்துட்டனால அவன் கான்ஸ்டண்ட்டாக திமுகவுக்கு போடுவாங்க. ஒன்றே ஒன்று நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கையில் தான் இவங்க அவங்கள மதம் மாற்றணும் தெரியுது. இதில் கருணாநிதி குடும்பமும் சேர்ந்து தெரியுது பாருங்களேன். ஆமாம், இப்போ உதயநிதியை நான் வந்து ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லியாச்சுல. என் பொண்டாட்டி கிறிஸ்தவ வச்சு, அதனால் நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் எந்த காலத்துலையும் இந்து மதத்தை ஒழிச்சே தீர்வோம் அழிச்சே அப்போ தீர்வோம். கிருத்திகா மேடம் மட்டும் எதுக்கு எல்ஜிபிடி அந்த அம்மா பேர் கிறிஸ்டினா சார். இவங்க ஊரையாமது கருணாநிதி அந்த ஆள் பெரிய கேடி. அது அழகாக வந்து கிருத்திகாங்கிறத மாற்றி வச்சுட்டு போயிட்டு கிறிஸ்டினா அப்படிங்கிறத கிருத்திகானி மாற்றி வச்சுட்டு. அது எப்படி சார்? அவங்க தாத்தா காலத்தில் இருந்தே அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், பாதிரியார் குடும்பம் சார். அது பாதிரியார் குடும்பத்தில் யாருக்காவது கிருத்திகானி பேர் வைப்பாங்களா? அது எப்படி வைப்பாங்க? ஏங்க நீங்கள் இவ்வளோ நேரத்தில் ஒரு 10 பேர் சொல்லியிருப்பீங்க. அந்த தமிழகத்துல இருந்து சொல்லக்கூடிய பேர்களில் கருணாநிதி குடும்பத்தில் உள்ள பேர் தான் 6 பேர் இருக்குது. அப்போ மீதி யாரும் அரசியல்வாதியே இல்லையா? அதான் தமிழ்நாட்டில் அரசியல் யாருமே பண்ணலையா? இல்லை, எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் திமுகன்னு எடுத்தால் வந்து அந்த 5-6 பேர் வருவாங்க பாருங்க கரெக்டாக. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கடுத்து தயாநிதி மாறன், அதுக்கடுத்து கனிமொழி, அதுக்கடுத்து அழகிரி, இன்னும் அதுக்கடுத்து துர்கா ஸ்டாலின், இப்படி கொண்டு வரீங்க கிருத்திகா, இன்பநிதி வரும். அது லேட்டாக வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே இவங்க ஒருத்தங்களுக்கு தான் உலகத்தில் நுழைச்சாச்சு. இல்லை, இவங்க ஒருத்தங்களுக்கு தான் உலகத்தோட அவ்வளோ பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தெரியுமா? ஆமாம், அந்த கொள்ளை அடிக்கிற ஃபார்முலா தெரியும். அது ஒன்று தான் கொள்ளை அடிக்கிற ஃபார்முலா தெரியும். அதனால கொள்ளை அடிச்சாது கொஞ்சம் கொஞ்சம் இந்த தேனை எடுத்து நக்கிறதுக்காக கொடுத்தானுங்க அந்த உடன்பிறப்புகளுக்கு. இப்போ அது கூட கிடையாது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி யாருக்கும் கிடையாது. மொத்தமாக சுருட்டிட்டு போயிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இதை சுருட்டி கொண்டு போய் வச்சு என்னதான் செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு, அதனால தமிழனுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால பிஜேபியோட பெர்சன்டேஜ் வந்து நிச்சயம் இந்த கூடும். எப்படி பார்த்தாலும் இல்லை, தமிழகத்தில் வந்து ஆதரவு அதிகமாகி போச்சு. அந்த கையெழுத்து இயக்க 3வது மொழிங்கிற இதுலேயும் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க. இந்தின்னு சொல்லி பார்த்தாங்க. சமஸ்கிருதம் 2-3 நாள் ஸ்டாலின் உருட்டி பார்த்தாரு, ஒன்றும் கதை ஆகலை. இப்போ பேசாமல் அடுத்து என்ன பண்ணணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. 2 விஷயத்துலையும் சிக்கிட்டாங்க. அண்ணாமலை கிட்ட சிக்கிட்டாங்க. ஒன்று வந்து 3வது மொழி, அதாவது சர்வதேச தரத்திலான புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்க மகன் 3வது மொழி படிக்கலாம், கனிமொழிக்க மகன் 3வது மொழியை படிக்கலாம். எங்கள் சாதாரண அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் படிக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வச்சார். கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த தரமான கல்வி, இவங்கெல்லாம் படிக்கிற திமுக குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் படிக்கிற தரமான கல்வி அரசாங்கத்தில் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுலேயும் சிக்கிட்டாங்க. தப்ப முடியல. இவங்க வழக்கம் போல அப்படி மடமாத்தம் பண்ணிட்டு போடலான்னு நினச்சாங்க. ஆனால் வந்து தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்திலே போட்டு உரிச்சு எடுத்துட்டார். தமிழகத்தில் வந்து தமிழ் வழி கல்வி வந்து கடந்த 6 ஆண்டுகளில் நாசமாக போயிட்டு அப்படிங்கிறத அழகாக பட்டியல் போட்டு சொல்லிட்டார். இப்போ 36.3% தான், 36.3% தான் தமிழ் வழி கல்வி இருக்குது தமிழ்நாட்டிலே. பாக்கியெல்லாம் இங்கிலீஷ் வழியாக போயாச்சு. இங்கிலீஷ் வழி, உருது மீடியம், இங்கே வேறு மீடியம் போயிட்டு. அதே மாதிரி தமிழே படிக்காமல் இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை கூடி போச்சு. தமிழில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமே கிடையாது. தாய்மொழி தமிழ் கட்டாயம் இல்லை. தமிழுக்கு பதிலாக உருது, தமிழுக்கு பதிலாக தெலுங்கு, தமிழுக்கு பதிலாக மலையாளம், தமிழுக்கு பதிலாக கன்னடம், இப்படியெல்லாம் வச்சு தமிழை அழிச்சு அதான் தமிழ் வழி கல்வியை வந்து 36%, 36.3% கொண்டு, இது பாராளுமன்றத்தில் அவர் சொன்னனால நமக்கு தெரியுது. இந்த அளவுக்கு போட்டு அடி துவைக்க ஆரம்பித்தோடனே, அதுவும் வந்து இந்த ஈவேரா வச்சு கொஞ்சம் படம் பிடிச்சிட்டு நடந்தாங்க. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் பிடிச்சி அது கடிச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. ஏதோ புலம்பி இல்லை, மத்திய அரசை எதிர்த்து போராட அறைகோல் விடட்டுமே ஸ்டாலின். இப்போ மாவட்ட செயலாளருக்கு தான் செலவு ஜாஸ்தி. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு அறைகோல் விடட்டு உடனே இவ்வளோ பேர் எந்திரிச்சு வர்றாங்கல்ல, இதுக்கு எங்கேயா செலவு ஆச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மும்மொழி வேணும், சமமொழி நம்ம கல்வி வேணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. 6,50,000 பேர் 5 நாளில் போட்டு 7 லட்சம் வருது. 7 லட்சம் நெருங்கிட்டு, நம்ம இப்போ பேசும்போது 7 லட்சம் நெருங்கிட்டு. இது ஆன்லைனில் மட்டும்தான். ஆன்லைனில் அது அவங்க அவ்வளோ வாங்குறவங்க அது ஒரு 8 லட்சமோ ஏதோ தாண்டி போயாச்சான். நானும் ஒரு இடம் கள்ள ஓட்டு போடலாமான்னு நினச்சிக்கிட்டு இதுலேயே என் நம்பரில் மறுபடியும் போட்டேன். நீங்கள் ஏற்கனவே ஓட்டு அடிச்சு வெளியே போக அப்படிங்கும்போது அது உண்மையிலே
சரி இல்ல ஒரு கரெக்டா நல்ல வச்சிருக்காங்க. கருத்தாச்சே. அதாவது நீங்க எந்த சட்டமன்ற தொகுதிங்கிறத தேர்வு பண்ண வேண்டியது இருக்கு. அதுல இருக்கும் லிஸ்ட் இருக்கும். அதுல போய் நம்மளுடைய மதுரை வயல் டி நகர ஏதோ எந்த சட்டமன்ற தொகுதிங்கிறத செலக்ட் பண்ணி அது தான் ஓட்டே போட முடியல. இல்லைங்க, அந்த நேரத்துல என் மனைவியோட நம்பரை போட்டுட்டு நம்ம அதுல ஒரு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த நம்பர் அடிச்சேன். ஓடிபி சொல்றா இருந்துச்சு. அவங்களுக்கு ஓடிபி வருமா, நான் அதை இதுல ஃபீட் பண்ணி நாம என்னத்தை அடிக்க, சரி ரைட் அவங்களே போட்டுக்கிட்டு போயிட்டேன். எல்லாருமே ஆனா போட்டுட்டாங்க, இல்ல இந்த விவரம் தெரிஞ்சவங்க அவ்வளவு பேர் போட்டாங்க. இல்ல இவ்வளவு பெரிய ஆதரவு வருது இல்ல, அதான் இவங்களுக்கு வைத்தறிச்சல். அதெல்லாம் போற இல்லைங்க. அது ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட வாங்க கூடாது. ஸ்கூல் பிள்ளைகள் தான் முடிவு பண்ணணும். என்ன எத்தனை லாங்குவேஜ் படிக்கணும், என்ன மாதிரியான கல்வி தரத்துல படிக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் அவங்ககிட்ட வாங்க கூடாதுங்கிறாங்க. இவங்க நீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு நடந்த கும்பல் இது. நீட்டு வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து வாங்கினது இவங்க தான். இவங்களே போட்டுக்கிட்டது அந்த கையெழுத்து. இவங்களே போட்டுக்கிட்டது. அது அவ்வளோத்தையும் கொண்டு போய் என்னமோ ராஷ்டிரபதிகிட்ட கொடுக்குறேன்னாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே நமக்கே தெரியல. இந்த ஒரு பெரிய பொட்டி வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக எதிர்கட்சி முன்னால் இருக்கும்போது வாங்குறாரு. அது என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இல்லை அந்த பெட்டியில் ஒருத்தங்க கூட மது ஒழிப்பு வேணும்னு இப்போ அதை மனு போடவே இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாலே ஐயா டூப்ளிகேட் சரக்கு விடாதீங்க, அந்த குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபா வாங்காதீங்க அப்படி வேணா போட்டுக்கலாமே ஒழிய. இல்லை அதாவது டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். அந்த டாஸ்மாக் ஊழலில் நீங்கள் அதாவது காய்கறி விற்கிற அம்மா, அந்த தெருவில் வச்சு விற்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் கூட பார்கோடு வச்சுட்டாங்க. நீங்கள் ஜிபேயில் பணத்தை அனுப்பிடலாம். ஆனால் டாஸ்மாக் மட்டும் நீங்கள் ஜிபேயில் பணம் அனுப்ப முடியாதுல்ல. நீங்கள் குவார்ட்டருக்கு இவ்வளோன்னா 150னா 150 தானே உள்ளே போக முடியும், எடுக்க முடியும். அப்போ நீங்கள் பார்கோடு வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பணத்தை உள்ளே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அக்கௌண்ட்லலாம் போகும். இல்லை நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசு ஊழியரே லஞ்சம் கூகுள் பேயில் வாங்குறான் ஒரு இடத்துல, ஒரு சில இடங்கள்ல. எப்படா வாங்குறான் அப்படின்னு கேட்டால் அந்த லாயர் நம்பரில் போய் போட்டு விட்டு அந்த பூக்காரமாக போட்டு விட்டு நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது அப்போ திராவிடம் எந்த அளவுக்கு மக்களை வந்து லஞ்சத்துக்குள்ள உள்ள மாட்டி கொண்டு வருவாங்களே. கூகுளில் போட்டா அவன் அந்த ஆஃபீஸரை பிடிச்சிடணும்டா அப்படிங்கன்னு அவன் கிளீனாக வேற ஆளுக்கு நம்பரை கொடுத்து அங்கே தானே போட சொல்கிறான். அப்போ லஞ்சம் வாங்குறவனுக்கு பொண்ணு கொட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்ன காலம் போய் லஞ்சம் வாங்கலைன்னா பிழைக்க தெரியாதவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பாவின்னு கூட சொல்ல மாட்டேங்க. பிழைக்க தெரியாதவன் அவனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர். ஆமாம், இவனாவது நேர்மையான அதிகாரி இருந்தால் அவன் பிழைக்க தெரியாதவன். போ இல்லைங்க, இந்த இடி ரைடில் அரசியல்வாதி எவனா பிடிச்சி உள்ளே போடாமல் போட்டு அதனால் ஓட்டு வருது வரல ஒரு 5 IAS அது டிஸ்மிஸ் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அரசு ஊழியரை கை வைக்க தாங்க அந்த லஞ்சமே ஒழியும். அதில் வந்து இந்த சஸ்பெண்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? முதலமைச்சர் தானே. அங்கே தானே களைய பிடுங்கணும். அதுதானே எய்தவன் இருக்க அம்பை எய்தவன் இருக்க அம்பை போய் நோகிறது என்ன வகையில் இருக்கணும், இது என்னுடைய கருத்து. கரெக்ட். ஆனால் எல்லாரும் கூட்டுக்களவாணி தானே. இவன் படித்தாள் இல்லை அதிகாரிகள். IAS படித்தவன் IAS வந்து ஒரு EPS எழுதிட்டு வராங்க. பில் இல்லாமல் வர சரக்கு வருதுன்னு இந்த ஆஃபீஸருக்கு தெரியாது. சரி, அப்போ அன்னைக்கே வந்து ஒன்று நீ இதை பண்ணுன்னு சொல்லி அன்னைக்கு வெளியே செய்தியை வெளியே கசிய விடலாமே. இல்லைன்னா எடுத்து போராடலாம்ல. அவனுக்கு கையில் அதிகாரம் இருக்கு. முடியாது சார். என்ன மாற்றி என்ன நான் இதில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முன்னாடி இருந்திருக்காங்கல்ல அதிகாரிகள் எல்லாம் நேர்மையா நான் இப்படி தான் இருப்பேன்னு இருந்திருக்காங்களா. அதுமே இருக்க வேண்டியது. பில் இல்லாமல் சரக்கு உள்ள அலோப்படு கிடையாது அப்படின்ட்டு ஒரு IAS ஆஃபீஸர் ஸ்ட்ராங்காக சொல்லிடட்டும். அப்போ அப்படி நான் எனக்கு பொட்டி எவ்வளோ கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளோ பொட்டி கிடைக்கும், அந்த ரேஷியோவில் தானே இருக்கேன். அவ்வளோ பேர் பொட்டி சூப்பர்வைசருக்கு போது கொண்டு அதில் மாமூல் போதில்ல. அப்போ கடைசியில் அந்த 5 ரூபா வாங்குறதுல 1 ரூபா நமக்கு கிடைக்குமாங்க மாதிரி தான் அங்கே இருக்க அந்த பாரில் எடுத்து கொடுக்கானே அவன் கூட முதல்ல அதில் தான் கணக்கு வைப்பான். இத்தனை பேர் தரலன்னு கூட சொன்னாலும் சொல்லுவான். ஆக மொத்தத்தில் அரசு ஊழியர் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஹைலி கரப்டட். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலும் கரப்ஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே நிறைய இருக்குது. இல்லை கிடையாது, கரப்ஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. தேவையற்ற டிபார்ட்மெண்ட்டும் நிறைய இருக்குங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சரில் போய் பார்த்தீங்கன்னா தென்னை வளர்ப்பு வாரியம் இருக்கும், அந்த பட்டு வளர்ச்சி துறைன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பட்டு வளர்ச்சிக்கு எத்தனை பேர் இப்போ வந்து பட்டு நெய்தலுக்குங்கிறத நூல் கொடுத்துட்டாங்களா? பார்த்தீங்கன்னா நிறைய இது செயற்கை பட்டு வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்கங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃபேக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா நடக்கும்ல. ஆமாம், இது உண்மை கண்டறியும் இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்களா. தனியாக சம்பளம் கொடுத்து அயன் கார்த்திகேயன் ஒரு ஆளை கொண்டு வச்சு நம்ம வரிப்பணத்தில் அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஏதாவது செய்தியை பரப்ப வேலையை மட்டும் கச்சிதமாக செய்துட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது தானே. கருணாநிதி குடும்பம் எங்கேருந்து வந்துச்சு, அது வந்து ஓங்கோல் இருந்தால் வந்துச்சா இல்லைன்னு ஒரு ஃபேக்ட் செக்கிங் பண்ணி சொல்லலாமா மக்களுக்கு? இங்கே நமக்கெல்லாம் ஆசை என்னடாண்ணா, அண்ணாமலை ஆட்சிக்கு வரணும், அண்ணாமலை வந்து இருந்துட்டு இந்த ஊழலை ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அதிகாரிகளை டாப் லெவலில். அவர் வந்து உட்கார்ந்த உடனே இல்லை, அதான் இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைக்க ஆரம்பிச்சிடும்ல. ஊபியில் என்ன நடந்துச்சு? 10 பேரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணாதாங்க நமக்கே இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க திருந்தி இவன் துணை இல்லாமல் அவன் திருடவே முடியாது. திருந்திருவான்னு சொல்ல வரேன். அதாவது யோகி வந்து உட்கார்ந்தாரு, பான் பராக்க போட்டுக்கிட்டு அந்த சோத்துல துப்புன அதிகாரியெல்லாம் திருந்திட்டானுல்ல. 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தவங்களாம் 10 மணிக்கு கரெக்டாக வந்துட்டான்ல.
நாங்கள் 7 மணி 8 மணிக்கு நான் ஃபைலை தூக்கிட்டு வீட்டில் போய் பார்க்குறேன்ல, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஆஃபீஸிலே வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னார். கரெக்டாக செய்துட்டாங்கல்ல. இப்போ நடைமுறை அதுமாதிரி தாதாக்கள் அவ்வளோத்தையும் ஒடுக்கி விட்டாரு. அப்போ ஒரு ஆள் கரெக்டான ஆள் வந்தால் மாறும், அதிகாரிகளும் அதுக்கு தக்கவாறு மாறிடுவாங்க. இருக்கிறவங்க யாருன்னு பார்க்குறாங்க. திமுகவா ரைட் ஓகே, நமக்கு பங்கு கிடைக்கும், ஓகே ரைட்டு. திமுக அதை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவங்களா ஒரு இதை உருவாக்கிடுறாங்க. ஒரு இதை ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இதெல்லாம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அரசு ஊழியராக ஜாயின் பண்ணாத ஒரு அவர் எப்படி பண்ணதும் சனிக்கிழமை அன்றைக்கி லீவு. உடனே இல்லை ஆஃபீஸில் வேலை இருக்குடா வரணும் கூப்பிட்டாரு அப்படின்னதும், நாளைக்குடா எங்களுக்கு 5 நாள் வேலை தான் இன்றைக்கி லீவு. சம்பளம் கிடக்குறா, சம்பளம் வேணும், நீ முதல்ல வா ஆஃபீஸுக்கு வா, அங்கே வந்தால் நமக்கு அதை விட கூட கிடைக்கும்டாங்க. அது தான் சொல்லி அது லீவு நாளில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு போகிறான்னா போய் பாருங்களேன். அதான் காசு கிடைக்குது, காசு கிடைக்குது, நல்ல சம்பளம் கம்மி தாங்க. அப்படி பார்த்தா இவனுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்டு தான். அதை விட அதுக்கு மேலே 3 மடக்கில் அடிச்சுட்டு போயிடுறான். உண்மை இல்லையா? கண்டிப்பாக 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 இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும். அண்ணாமலை முதலமைச்சர் ஆனால் தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன். மிகச்சிறந்த ஒரு மாற்றம் தமிழகத்தில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.